இப்போ என் கையில் 4 சைஸில் தேனி பூச்சி இருக்குங்க. வாங்க, இது மலந்தேன் பூச்சி, இது மலந்தேனி, இது கொம்பு தேனி, இது பொந்து தேனி, இது சிறு தேனி. இதோடு இதை கம்பேர் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதெல்லாம் செத்து போச்சு, ஏன்டா கொண்டு போட்டியாடா அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. இதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். சரி, இதை வச்சு என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த தேனி பூச்சி இருக்குது தெரியுங்களா, இதில் இருந்தால் நம்மளுடைய குறிப்பிட்ட ஒரு சில தேன்லாம் வருது. இந்த கிளிஃப்லேருந்து வருது, லைட் ஹனி, டார்க் ஹனி, இதெல்லாம் இந்த மாதிரி தேனி பூச்சியிலிருந்து தான் வருது. இதை விட பெரிய தேனி பூச்சியாகவுமே சம்டைம்ஸ் இருக்கும். இது கொம்பு தேன் எல்லாமே இந்த பூச்சி தான் எடுத்துருது நமக்கு. பொந்து தேனை இந்த தேனி பூச்சி எடுத்துருது. இதை விட இது கொஞ்சம் சின்னது. இந்த சிறுதேன் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள். இந்த விரலுடைய நுனியில் வச்சேன்னு சொன்னால் ஒரு புள்ளி வச்ச மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு டைனியாக இருக்கும். ஸோ இந்த சிறுதேன் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேனி பூச்சி போய் உள்ளே நுழைஞ்சு தேன் எடுக்க முடியாத இடத்துல கூட இது போய் எடுத்துரும். உதாரணத்துக்கு இந்த பூ பாருங்கள், பக்கத்துலேயே இந்த பூ எவ்வளோ டைனியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. இதோட சைஸ் வச்சா தெரியும் உங்களுக்கு. இதில் கூட போய் எடுத்துரும். இதை விட சின்ன பூ இருந்தால் கூட இந்த தேனி பூச்சி போய் தேன் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால தான் இதில் மெடிசனல் வேல்யூ ஜாஸ்தின்னு நம்பப்படுது. கம்பேரிட்டிவ்லி எதில் வெரைட்டி ஆஃப் போலன் கிடைக்கும்னு சொன்னால் இந்த சிறுதேனிலிருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதேமாதிரி ரிசர்ச் பேப்பர் அடிப்படையில் பார்த்தாலுமே வேறு எந்த தேனை காட்டிலுமே ஸ்டிங்லெஸ் பீ ஹனி, இந்த சிறுதேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை சார்ந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணி பாசிட்டிவாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆட்டிசம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கூட ஸ்டிங்லெஸ் பீ ஹனியை பற்றி ஒரு பேப்பர் இருக்குது, ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அந்த ரிசர்ச் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கூட இதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில். இந்த சிறுதேன் சொன்னேன்லங்க, அதில் இன்றைக்கி நிறைய வதந்திகள் பரவிட்டு இருக்குது. இந்த தேனி பூச்சி நிறைய செத்த உடலில் இருந்தெல்லாம் போய் தேனை சேகரிச்சுட்டு வரும் அப்படின்லாம் நிறையா பேசிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது இது இல்லைங்க. சிறுதேன் ரகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட ரகம் இருக்குது, அதுக்கு பேர் வல்ச்சர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் செத்து போன விலங்கினங்களுடைய உடல் இருந்து அதோட ரத்தத்தில கொண்டு வந்து சேர்த்து, அதோட கறியெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து. அந்த குறிப்பிட்ட சிறுதேன் பூச்சி இந்தியாவிலேயே கிடையாது, அது சவுத் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கு. அது போக ஆஸ்திரேலியாலையும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த சிறுதேன் பூச்சியுமே இந்த மாதிரி இறந்த உடல்களை எடுத்து சேர்த்தும் போது அந்த தேனை பயன்படுத்த நம்ம முடியாது. அந்த தேனே ரத்த வாடை அடிக்கும், இல்லைன்னா பிணவாடை அடிக்கும் தான் சொல்லுவாங்க. அதனால அதை நம்ம பயன்படுத்தவும் முடியாது. ஸோ சிறுதேனாலே அது போய் பணத்திலாம் எடுத்துட்டு வந்துடும் நினைக்கிறது முட்டாள்தனம். சிறுதேனில் ஒரு ரகம் மட்டும்தான் அப்படி செய்யுது, அதுவுமே நமக்கு அடையாளம் தெரிஞ்சிருமே தவிர மற்றபடி சிறுதேனு ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு நல்ல தேனுங்க. சரி, இவ்வளவுதான் சைஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதை விட பெரிய பெரிய தேனி பூச்சிலாம் இருக்குது. இப்போது இந்த மலந்தேன் பூச்சி இருக்குல்ல பாருங்கள், சுந்தர்பன்ஸ் தேன் பூச்சி எவ்வளோ பெருசு இருக்குன்னா இவ்வளோ பெருசு இருந்துச்சு. இதுவே சின்னதாக தெரியும், அந்த அளவுக்கு பெருசாக சுந்தர்பன்ஸ் தேனி பூச்சி இருந்துச்சு. நல்ல வேலை அதுகிட்ட நாங்கள் கொட்டுவாங்களே. இன்னும் உலகத்திலேயே பெரிய தேனி பூச்சி இருக்குது, அது பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குங்க, இவ்வளோ பெருசு இருக்கும் ஒரு தேனி பூச்சி. ஆனால் அது தேன் சேகரிக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் தனியாக வாழும், அதுவும் தேனிப்பூச்சி ரகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் சைஸ் வாரியாக மட்டும் இல்லாமல் கலராக தேனிப்பூச்சி இருக்குங்க. வேறு வேறு வித்தியாசமான கலரில் தேனிப்பூச்சி இருக்குது. அதெல்லாம் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள், இன்னொரு இமேஜ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கலர்ஸே செம்ம அழகாக இருக்கும். அழகான இந்த தேனிப்பூச்சியை கொண்டுட்டியடா அப்படின்லாம் சொல்லி எதுவும் நினைக்காதீங்க. இது உண்மையாலுமே நாங்கள் கொன்னெல்லாம் எடுத்துகிட்டு வரல, ஆக்சிடென்டலாக ஒரு சிலது செத்துறது உண்டு. அதை சேகரித்து கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. இது எப்பயோ இருந்து பிளான் பண்ணுற வீடியோ. கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இந்த 4 தேன் பூச்சியும் சேகரிக்கிறதுக்காகவே வெயிட் பண்ணி இந்த வீடியோவை இப்போ பண்ணுறோம். சரி, நீங்கள் தேன் எடுக்கிறீங்களடா, அதனால நிறைய தேனி பூச்சி சாகும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான முறைகள் உண்டு. புகை போட்டு எடுத்தால் நிறைய தேனி பூச்சிகள் சாகாது. சரி, அப்போ கூட கொஞ்சம் தேனி பூச்சி சாகும்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விவசாய பொருள் எதை சாப்பிட்டீங்கனாலுமே ஒரு சில உயிர்களை கொள்ள வேண்டியது வரும். சரி, நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறேன்னு பண்ணலை. ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தேன் எடுக்கிறதே க்ரூயல், தேனி பூச்சி வளர்த்துறது க்ரூயல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வீகனிசத்துடைய ஒரு கொள்கை. அவங்க ஆனால் நினச்சிட்டு போட்டோம். அதை காட்டிலும் எது தெரியுமா கொடுமை? இந்த மாதிரி தேன் எடுக்கும் போது சாகிறதை காட்டிலும் நீங்க வீகன் உணவை தயாரிக்கும் போது மருந்து அடிக்கிறாங்க இல்லையா, அதுல தான் நிறைய தேனி பூச்சிகள் சாகுது. திட்டவட்டமா இது ப்ரூவ் ஆயிருக்கு. கன்னிவெள்ளி பூன்னு ஒரு பூ இருக்குதுங்க, நம்ம தமிழ்நாட்டுடைய மாநில மலர். அதுக்கு மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய உயிரினம் எது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தேனி பூச்சி தான். ஆனா இந்த கன்னிவெள்ளி பூ நிறைய விஷம் நிறைந்த ஒரு பூவுங்க. அதை எடுத்து டைரக்டா சாப்பிட்டா கண்டிப்பா ஆள் அவுட் ஆயிருவாங்க. பிரெக்னன்டான லேடிஸ் இந்த கன்னிவெள்ளி தோப்பு இருக்குல்ல, அதுக்குள்ள நடந்து போனா கரு கலஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த
அளவுக்கு விஷம் நிறைந்த ஒரு பூ தான் கன்னிவெள்ளி பூ. ஆனால் மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய தேனி பூச்சிக்கு எதுவுமே ஆகிறதில்ல. அதிலிருந்து இது தேன் சேகரிக்கும். அந்த தேனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன் ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னால் அதுக்கான ரிசர்ச் பேப்பர் தான் நான் சப்மிட் பண்ணுறேன்னு சொன்னேன். நேச்சுரலாக பூவிலேயே ஒரு சில விஷம் இருக்கும். அந்த விஷத்தை போய் தேனி பூச்சி எடுக்கும் போது தேனி பூச்சிக்கு ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. இது அந்த நெக்டரை எடுத்து மகரந்த சேர்க்கை செய்யும் போது ஒரு மனிதரே அதை சாப்பிட்டா கூட செத்து போயிடுவாங்க. ஆனால் தேனி பூச்சி சாகாது. ஏன்னா இயற்கையா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை தேனி பூச்சிக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்ட தேனி பூச்சி கூட எதுக்கு செத்து போயிடும் தெரியுங்களா? நம்ம நார்மலா பயிர் கடிக்கக்கூடிய கெமிக்கல் விஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு செத்து போயிடும். நீங்க கன்னிவெள்ளி தோப்புல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தேனி பூச்சி கூட கீழே செத்து கிடக்காது. ஆனா நார்மலா அரிசிக்கும் துவரம் பருப்புக்கும் அவரைக்காய்க்கும் மருந்து அடிச்சிருப்பாங்க. அந்த மருந்து அடிச்ச டைம்ல போய் பார்த்தீங்கன்னா நிறைய தேனி பூச்சி செத்து கிடக்கும். ஸோ செயற்கை விவசாயத்தின் மூலியமா அவரைக்காய் செஞ்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை காட்டிலும் தேன் எடுக்கிறதுல பெரிய குரூயாலிட்டி இல்லை. இதில் ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயற்கையாகவே ஒரு சுழற்சி இருக்கு. இந்த சுழற்சியை பாதிக்காம இன்னொரு விலங்கை சார்ந்து சாப்பிட்றது தப்பு இல்லைங்க. நீங்க கெமிக்கல் மருந்து கொண்டு வந்து தெளிச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு வீகனிசம் பேசி என்ன பண்ண போறீங்க? எங்களுடைய டிராவல் இயற்கையை சார்ந்த டிராவல். ஃபேக்கா வீகனிசம் பேசிட்டு இருக்க போறது இல்லை. ஆனால் அசலா நேச்சரை இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி தேனி பூச்சி சாகக்கூடாததுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. தேனி பூச்சி சாகாம கெட்ட பூச்சிகள் மட்டும் சாகிற மாதிரியான ஒரு இயற்கையான பூச்சிக்கொல்லி மருந்தும் இருக்கு. அதையுமே பற்றி நாங்கள் வீடியோ போட்டுருவோம். ஸோ பொதுவாக எங்களுடைய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாவோ இல்லை லைஃப்பில் நம்ம மாறிக்கணும், இயற்கைக்கு ஏதாவது நம்ம தரணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அது போக எங்களுடைய வியாபார பதிவுகள் இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி பதிவுகள் போகாது. எதுலேயும் காசிப்ஸ் எடுத்து பேசிட்டு இருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான பதிவுகள் ஒரு சில குவாலிட்டி ஆடியன்ஸுக்கு தான் போய் சேரும். ஸோ இதை க்ரூயலாக போய் கொன்னெல்லாம் எடுத்துகிட்டு வரல. இந்த மாதிரி தேன் எடுக்கிறதுனால எந்த தேனி பூச்சியுமே அழிஞ்செல்லாம் போயிடாது, பெருகும். ஏன்னா ஒரு கூட்டை நீங்கள் போய் கலைக்கிறீங்க, தேன் எடுத்துகிட்டு வந்துடுறீங்கன்னு சொன்னால் இன்னுமே அது என்ன பண்ணுன்னா அதிகமான மகரந்த சேர்க்கையை செய்யும். அதிகமான தேனை போய் மறுபடியும் சேகரித்து தான் கொண்டு வந்து வைக்கும். மறுபடியும் அதனுடைய பாப்புலேஷன் அதிகமாகும். நீங்கள் எப்போ மருந்து அடிச்சு கொள்றீங்களோ அப்போ தான் தேனி பூச்சியினுடைய பாப்புலேஷன் குறையும். இது இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு நாய் 4 குட்டி போடும். ஒரு ஆடு 1 குட்டி 2 குட்டி தான் போடும். நாயை நம்ம யாரும் அறுத்து சாப்பிட்றது இல்லை. ஆட்டை நம்ம அறுத்து சாப்பிட்டு தான் இருக்கும். ஆனால் ஆட்டுக்கு பஞ்சமே வராது. ஏன்னா முறையாக அதை வளர்த்தி அதை அறுத்து சாப்பிடும்போது இயற்கை அதை சப்போர்ட் பண்ணும். அதனால தான் ஆட்டினுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் நாயினுடைய எண்ணிக்கை கம்மியாகவும் இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பெருகிட்டு வருதுங்கிறதால பின்னாடி அரசியல் அது இன்னொரு பதிவில் சொல்கிறேன். UAE இருக்குல்ல, அங்கே மானினுடைய எண்ணிக்கை இயற்கையாக ரொம்ப கம்மிங்க. ஆனால் மானை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாடு சட்டம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கேயுமே நீங்கள் நிறையா மான்களை பார்க்க முடியுது. ஸோ முறைப்படுத்தப்பட்டு இயற்கையினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு நீங்கள் நடந்துக்கும் போது எந்த உயிரினமும் அழியாது. அதை மீறி போய் நாம் செயற்கையாக ஏதாவது செய்யும் போது தான் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ தேனி பூச்சியில் இத்தனை ரகம் இருக்குது, 20,000க்கு மேலே ரகம் இருக்குது. குறிப்பிட்டு 4 to 6 ரகத்தில் இருந்தால் நமக்கு தேன் கிடைச்சிட்டு இருக்கு. அதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த பதிவு போட்டேன். ஸோ இதுலேயுமே நான் சுந்தர்பன்ஸ் தேனி பூச்சியெல்லாம் காமிக்கல. அதை நான் போயிருந்தப்ப அதெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வர முடியல. ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியுமான்னு தெரியல, அதனால் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே நம்ம ஊர்களில் கிடைக்கக்கூடிய மலந்தேனி, கொம்பு தேனி, பொந்து தேனி, சிறு தேனி, ஸோ இது நாளையும் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இதில் எல்லாமே மெடிசனல் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஹைங்க. நன்றிங்க.